ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு பெரிய சிங்கராஜா வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அது எப்பவும் சத்தமா கர்ஜனை செஞ்சுக்கிட்டே காட்டு மிருகங்களை வேட்டையாடும். அதனால சிங்கத்தோட கர்ஜனை கேட்டாலே காட்டு மிருகங்களுக்கு பயம் வந்துடும். அதனால சிங்கராஜாவுக்கு தன்னோட கர்ஜனை மேல ரொம்ப பெருமிதம் இருந்துச்சு. அதனால காட்டு மிருகங்கள் கிட்ட வரும்போது வேட்டையாடுற மனநிலை இல்லைனாலும் கர்ஜனை செஞ்சு எல்லாத்தையும் பயமுறுத்துச்சு. இத பார்த்த அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த யானை சிங்கத்தோட ஆணவத்தை அடக்கணும்னு தோணுச்சு. அதனால அந்த காட்டு மிருகங்களுக்கு வைத்தியம் செய்யற குரங்கு கிட்ட போச்சு. யானை இந்த சிங்கத்தையோட குரலை கெடுக்கிற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தா கொடுன்னு கேட்டுச்சு. யானை உடனே குரங்கும் ஒரு பாத்திரத்துல மருந்து கொடுத்துச்சு. குரங்கு அத வாங்கிக்கிட்டு சிங்கத்துக்கிட்ட போச்சு. யானை சிங்கராஜா அவர்களே இந்தாங்க, உங்கள மாதிரி ராஜாக்கள் தங்களோட இளமைய பாதுகாத்துக்கிட குடிக்கிற மருந்துன்னு சொல்லுச்சு. யானையோட புகழ் தெரிஞ்சிருந்த சிங்கமும் அந்த மருந்த வாங்கி குடிச்சுச்சு. அந்த மருந்த குடிச்ச சிங்கத்துக்கு அடைச்சிக்கிடுச்சு. அதனால கர்ஜனை செய்ய முடியல. அப்பதான் யானை சொல்லுச்சு, ஒண்ணுமே செய்யாத காட்டு மிருகங்களை நீ ரொம்ப தொந்தரவு செய்யற, அதனாலதான் இந்த தண்டனை உனக்குன்னு சொல்லுச்சு. யானை போனதுக்கு அப்புறமா சிங்கம்தான் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இனிமே தன்னால கர்ஜனை செய்ய முடியாது. அதனால எல்லா மிருகங்களும் தன்னை மதிக்காது. இனிமே வாழ்க்கையே தனக்கு இல்லைன்னு நினைச்சுச்சு சிங்கம். வேட்டையாட கூட போகாம குகைக்குள்ளேயே பட்டினி இருந்துச்சு. சிங்கம் இந்த செய்தி தெரிஞ்ச யானை சிங்கத்தை பார்க்க வந்துச்சு. யானைய பார்த்த சிங்கம் அமைதியா நின்னுச்சு. உடனே யானை சொல்லுச்சு, நீ எங்கூட வா, உன்னோட குரலை உனக்கு திருப்பி தர்றேன்னு சொல்லுச்சு. உடனே யானை கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு. சிங்கம் யானை சிங்கது கூட சேர்ந்து காட்டு மிருகங்கள் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு வந்துச்சு. சிங்கத்தை பார்த்ததும் எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சுச்சுங்க. அப்பதான் யானை சொல்லுச்சு, இந்த காட்டு மிருகங்கள் உன்னை பார்த்து ஓடுறது உன்னோட வேட்டையாடுற குணத்துக்கும் உன்னோட பெரிய உடம்புக்கும் தான், உன்னோட குரலுக்கும் கர்ஜனைக்கும் கிடையாது. இப்ப பாரு, நீ கர்ஜனை செய்யலனா கூட எல்லா மிருகங்களும் பயப்படுத்துங்கன்னு சொல்லுச்சு. அப்பத்தான் சிங்கத்துக்கு புரிஞ்சிச்சு, தன்னோட கர்ஜனனாலதான் இந்த மிருகங்கள் பயப்படுதுன்னு. எல்லா மிருகங்க எல்லாத்தையும் தொந்தரவு செஞ்சது மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுகிடுச்சு. உடனே யானை கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி அமைதியா நின்னுச்சு. சிங்கம் சிங்கத்தை குரங்கு கிட்ட கூட்டிட்டு போய் வேற மருந்து கொடுத்து குணப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா உண்மையான பலத்தோட அந்த காட்டு ஆட்சி செஞ்சுச்சு சிங்கம்.